ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி தாயே சரணம். ஓம் நமச்சிவாய். அப்பன் கையிலை முக்கன் முதல்வரே சரணம். ஓம் சிவகுருவே சரணம். சாமி ஆத்மா வணக்க சாமி. சாமி சென்னிமலை பத்தி சாமி நம்ம முருக ஈசன் சென்னிமலை ஐயாவோட சாமி ஆட்சி ஐயன் ஈசனப்ப ஆட்சி செய்வது முருகன். நம்ம முருகன் கலியுகம் இதில் சாமி இந்த கலியுகத்துல சாமி அந்த களி அரக்கனை அழித்து சாமி அந்த அரக்கனை அழித்து ஈசனை அப்போ ஆட்சி செய்கிற இடமே சாமி சென்னிமலை. இப்போ போன வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் சாமி. அந்த சென்னிமலையில் சாமி இன்னும் அவதாரம் யார் இருக்கிறாங்கன்னு சாமி எனக்கு ஐயன் கொடுத்த கட்டளை தான் சாமி. இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேங்க சாமி. இது எதுக்காக சாமி போன வீடியோவில் சாமி 2025 ஐயா பிறக்கிறதுக்குள்ள அவதாரம் எடுப்பான்னு சொல்லியிருக்கு சார். அப்படி மீறி அவதாரம் எடுக்கலைன்னா 2025 ஐயா அவதாரம் எடுக்கலைன்னா நான் வீடியோ போடுறது நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சாமி. இப்பயும் அதே தான் சாமி சொல்கிறேன். 2025 பிறக்கிறதுக்குள்ள சாமி ஐயா அவதாரம் எடுப்பார் சாமி. இந்த அவதாரம் எடுக்கல 2025 பிறந்தோடனே இந்த ஆன்மீக பற்றி வீடியோ சாமி நான் போட மாட்டேங்க சாமி. இது ஏன்னா எனக்கு கொடுத்தது ஐயா கொடுத்ததா சாமி நான் சொல்ல முடியும். இது நான் பொய் சொல்லலை. ஐயா கொடுத்தது சொன்னது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சாமி. இதுக்கு மேலே எல்லாம் நம்ம அப்பா ஈசன் அண்ணாமலையார் தான் சாமி. அவர் தான் உலகத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல வைப்பார் சாமி. ஏன்னா எல்லாமே அந்த ஐயனை நினச்சி தான் சாமி நம்ம அப்பன் ஓம் நமச்சிவாய் கையிலையை நான் அதை நினச்சி தான் சாமி இந்த வீடியோவை போட்டுட்ருக்கிறேன். இது எல்லா ஐயனோட விளையாட்டு. இது எனக்கு விளையாட்டு வீடியோ போடாமல் வைக்கிறது 25 வரலைன்னா போடாமல் வைக்கிறது எல்லாம் அவன் செயல் தான் சாமி. வந்துட்டாலும் எல்லாமே ஐயனோட செயல் தான். இதுதான் சாமி. இந்த வீடியோ 2025 சாமி ஐயா அவதாரம் எடுப்பார் சாமி. என்னை சொல்ல வச்சது அப்போ தான் உள்ளே இருந்து சொல்ல வச்சு வைக்கிறது அவர் தான். இந்த உலகத்துக்கு சொல்ல வைக்கிறது அவர் தான் சாமி. எல்லாம் ஐயனோட சித்தம் சாமி. இப்போ சாமி நம்ம சென்னிமலையில் அவதாரம் சாமி நம்ம ஐயா ஈசன் ஐயா இந்த உலகத்துக்கு வெளிப்படுவது சாமி அந்த சென்னிமலை தான் சாமி. உலகத்துக்கு வெளிப்படுவது அந்த ஐயன் ஈசன் அவர் தான் சாமி. சென்னிமலை உலகத்துக்கு வெளிப்படுவார் சாமி. அந்த மலையில சாமி இன்னும் ஒரு அதிசயமும் உங்களுக்கு சொல்றேங்க சாமி. ஈசனை பக்கம் வாகனம் வேணுங்க சாமி. வாகனம் இருக்கும். ஈசனா சாமி எல்லாமே சாமி அவதாரம் எடுத்திருக்கிறாங்க. ஐயனோட வாகனம் எல்லாத்துக்கும் தெரியும். ஐயனோட வாகனம் எங்க இருக்கிறாங்களா சாமி சென்னிமலையில சாமி சிங்கார வேலன் அவரும் சாமி அவரு தான் ஐயனோட வாகனம். அவரும் சாமி அங்கதான் எடுத்திருக்கிறாரு. ஐயன் வந்த பிரகாரம் சாமி அந்த ஐயன் நந்தி அப்பா அந்த ஐயன் நம்ம ஐயன் ஈசன் நந்தி அப்பாவும் சாமி அந்த வாகனத்துல தான் சாமி நம்ம முருகப்பெருமான் மலை படியில ஏறுவார் சாமி. அங்கே ஏற்கனவே சாமி சென்னிமலையில் போட்டிருப்பாங்க ரெட்டை மாடு வண்டி ஏற 1984 கூட ஏறு இருக்கு சாமி. இது எல்லாமே சாமி நிறைய மறைக்கப்பட்டது. ஏன்னா இது காட்டுறதில்லை. இப்போ இந்த ஐயா அவதாரம் எடுத்ததுனால சாமி இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது இருக்கு சாமி. சிங்கார வேலன் தான் சாமி நம்ம ஐயா நந்திகா ஈசன் அவர் தான் சாமி. நமக்குள்ள ஈசன் அப்பாவுக்கு அவர் தான் வாகனமாக வந்திருக்கிறார் சாமி. அடுத்தது சாமி இது எதுக்காக இதெல்லாம் சாமி அடுத்தது ஐயன் வாங்கின வரம் எப்போ எந்த இடத்துல இப்போ ஐயன் காட்டுற இடம் இங்கே தான் சாமி. ஐயா வெளிப்படும் இடமே நம்ம சாமி நம்ம குகை சங்கீரி கொங்கண சித்தர் இருக்கிறார் சாமி. அந்த வகையில் சாமி ஐயனோட அவதாரமே எடுக்க போகிறார் சாமி. அங்கிருந்து ஐயா உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு சென்னிமலை முருகன் ஈசன் ஈசன் அப்பன் அங்கதான் சாமி இந்த வெளி உலகத்துக்கு அங்க உட்கார்ந்ததான் சாமி முருகர் ஆட்சி. சென்னிமலையில சாமி இந்த உலகத்தை ஆட்சி முருகன் ஆட்சி. தமிழ் முருகப்பெருமான் கடவுள் இதுதான் சாமி. அங்க சாமி நம்ம சாமி எல்லாமே சாமி தன்னை அர்ப்பணித்தாவே சாமி முக்தி நிலை இப்ப பாதத்தில் சரணாகதி அடைஞ்சாவே சாமி தன் ஈசனப்பா நம்ம என்ன கேட்குறோம் அது கொடுப்பாரு சாமி. ஆனால் முக்தி கேளுங்க சாமி. முக்தி நம்ம படி ஏறணும். 1வது நம்ம படித்து 2வதுக்கு நம்ம மேலே ஏறணும். ஏற 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 ஏறதான் சாமி முக்தி முக்திங்கிறது இறைவனோட பாதத்தை சரணாகதி முக்தி நிலை அடையணும். அந்த ஓமண்டத்துக்கு போய் ஐயன் பாதத்தில் போய் சரணாகதி அடையணும்.
அவர் ஐயன் தன்னை அரவணைப்பார். அரவணைத்தாத சாமி ஒவ்வொரு நிலையாக கொடுப்பார். தேவராகலாம், முனிவராகலாம், பூத கணங்கள் ஒவ்வொரு நிலை படிநிலை இருக்கு சாமி. அந்த படிநிலை வந்து இந்த பூமிக்கு நம்ம வந்து 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 நம்ம ஒரு நம்ம இறை தொண்டு செய்ய செய்ய செய்யாத சாமி நம்ம ஆத்மா வந்து நம்ம அவ்வளவு ஒரு அன்பா அரவணைச்சு தன் நிலையை சரிபாதியா ஈசன் நிலைங்கிறது சரிபாதியா சாமி தன் ஐயன் வந்து அந்த குழந்தைகள் கொடுத்து ஈசனாக்கி அழக பார்ப்பார் சாமி. இதுதான் சாமி நம்ம ஐயனோட அவ்வளவு ஒரு நிலைகள் சாமி. இப்போ வந்து நம்ம அவதாரம் எடுக்கிற இடம் சாமி சங்கிரி மலை குகை. அங்கதான் சாமி ஐயா வெளிவராரு. அந்த குகையை பத்தி சாமி ஒரு வீடியோ போடுறேங்க சாமி. அந்த குகையோட மகிமை என்னன்னு அது ஒரு வீடியோ போடுறேங்க சாமி. அடுத்தது வரம் வாங்கின இடம் உங்களுக்கு தெரியும் சாமி. வரம் கேட்டாருன்னா வரம் வாங்கின இடம் எது, அந்த இடத்தை பத்தி சாமி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்த. ஆனா அந்த வரம் வாங்கின இடத்துல அவ்வளவு ஒரு சாமி நிறைய விஷயங்கள் அடைஞ்சிருக்குது. நிறைய மர்மங்கள் சொல்லலாம் சாமி. மர்மங்கள், இறைவனோட ரகசியங்கள் அத்தனையும் சாமி கொட்டி கிடைக்குது. அது எல்லாமே ஐயா வந்து சாமி உணர்த்தி வச்சிருக்கிறார் ஐயா. ஐயனோட கட்டளை. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஐயனோட அந்த வரமாகின அந்த இடம் எது, ஐயா உருவாகி வெளிவர இடம் சாமி சங்கிகிரி கொங்கண சித்தர் அங்கிருந்து சாமி. வெளி உலகத்துக்கு உலக மக்களுக்கு பார்க்கும்போது சாமி நம்ம சென்னி மலை முருகன் வரவாங்கின இடம் சாமி. அது வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுது சாமி. அது ரொம்ப ரொம்ப ரகசியம். அது இல்லாமல் நம்ம ஐயா வந்து அங்கே சாமி தன்னை வந்து ஈஸ்வரன் அவதாரம் எடுக்கிற இடம் வந்து சாமி அந்த குகை. அந்த குகை தான் சாமி சங்கிகிரி குகை. அங்கே தான் சாமி அந்த குகை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிற சாமி. குகை பற்றியும் அங்கே இருக்கிற ரகசியங்கள். இப்போ வந்து நான் வந்து சாமி சென்னிமலை ஐயா வந்தோட வாகனம் சிங்கார வேலன் ஐயா தான் சாமி ஐயனோட வாகனம். அடுத்தது சாமி வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்தும் சாமி. ஓம் சக்தி. ஓம் நம சிவாய சரணம்.